ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், எழுதிக்கலாம். அதாவது ஒரு திசை நடக்கு, அடுத்து ஒரு திசை பிறக்குதுன்னு வச்சுக்குவேன். அந்த திசை வந்து நம்முடைய தொழில் எப்படி இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு இது வரும். அதாவது நடைபெறக்கூடிய திசாநாதனுக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், நடைபெறக்கூடிய திசாநாதனுக்கு 10 குடையவன். திசாநாதனுக்கு 10 குடையவன்னா திசாநாதன் வந்து ஒரு இடத்துல இருப்பார் இல்லையா, அவருடைய வீட்டில் நான் சொல்லலை, அவர் இருக்கக்கூடிய இடம். திசாநாதனுக்கு 10 குடையவன் லக்னத்திற்கு மறையாமல் இருந்தால் அந்த திசை அவனுக்கு நல்ல தொழில் அமைப்பை கொடுக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. திசாநாதன் இப்போ நம்ம லக்னத்துக்கு 10 குடையவன் தானே பார்த்துட்டே இருப்போம், லக்னத்துக்கு 10 குடையவனை பார்த்துட்டே இருப்போம். இப்போ நடைபெறக்கூடிய திசை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஆனால் வந்து நல்ல பலன்கள் நடந்துகிட்ருக்கும். அப்படிங்கிற போது தசாநாதனுக்கு 10 குடையவன் வந்து லக்னத்துக்கு 6-8 12 மறையாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லது அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக எப்படி சொல்கிறதுன்னா, என்னுடைய லக்னம் மேச லக்னம், சனி பகவான் வந்து 12ல் இருக்கிறார். இப்போ சனி திசை போயிட்டுருக்கு. சனி அப்போ 12ல் இருந்து சனி திசையை நடத்துகிறாரு. அவர் பாதகாதிபதியும் கூட 10 குடையவனும் கூட இந்த திசை எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன கவலை. ஆனால் அந்த திசை, அந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். மீனத்துக்கு 10 குடையவன் குரு தானே, மீனத்துக்கு 10 குடையவன் குரு, அவர் சிம்மத்தில் லக்னத்துக்கு 5ல் இருக்கிறாரா இல்லையா. இப்போ இதில் என்னாச்சு அப்படின்னாக்கா, இந்த சனி திசை துவங்கிய பிறகு தான் என்னுடைய 2 குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நல்ல வருமானங்கள் சிறப்பாகவே வந்துச்சு. இதைத்தான் சொல்ல வரேன். அப்போ ஒரு திசை வந்து நடக்குது அப்படின்னா அந்த திசைக்கு திசாநாதனுக்கு 10 குடையவன் லக்னத்துக்கு 6-8 12 மறையாமல் இருக்கிறாரா, அவ்வளோதான் மேட்டர். சரியா? இது இந்த கான்செப்டு புரிஞ்சிருச்சிங்களா? நல்லா புரியுதா? திசாநாதனுக்கு 10 குடையவன். இப்போ ராகு கேது எது வேணால் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நின்று தானே திசை நடத்துவார். அப்போ அதற்கு 10 குடையவன் அப்படிங்கிறது தான் கான்செப்டு. இதை வந்து உபயோகம் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ நடப்பு திசை அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு 10 குடைய திசையே நடக்குது, நல்ல திசை நடக்குதுன்னே வச்சுக்கலாம். அந்த திசாநாதனுக்கு 10 குடையவன் 6-8 12 இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ என்னடா நல்ல திசை நடக்குது, இந்த மாதிரிலாம் பலன் வருதே அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா. அதுக்கு ஒரு ஐடியா தான் இது. சரியா? இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம்.